பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் உண்மையிலே சேஃபா? குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணி கொடுத்து அனுப்புறீங்களா இல்ல அவங்க உடம்புல பிளாஸ்டிக் துகள்களை கலந்து அனுப்புறீங்களா? கொஞ்சம் பயப்படாம இதை கேளுங்க. கார்ல வெயில்ல வச்ச பாட்டில், பேக்ல அழுத்தப்பட்ட பாட்டில், அதுல இருந்து ரசாயனங்கள் மெதுவா தண்ணிக்குள் கசிய ஆரம்பிக்கும். பிபிஏ ஃப்ரீ பாட்டில்னு சொல்லுவாங்க. நம்பி ஏமாறாதீங்க. பிளாஸ்டிக் என்னைக்குமே பிளாஸ்டிக் தான். உங்க குழந்தையோட ஹார்மோன் வளர்ச்சியை இது ரகசியமா பாதிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இப்படி பிளாஸ்டிக் கலந்து தண்ணி குடிச்சா என்னாகும் தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நம்ம ரத்தத்துல கலந்து இதயம், நுரையீரல்னு நம்ம உடம்போட முக்கிய உறுப்புகள்ல இந்த நஞ்சு தங்கி எதிர்காலத்துல பெரிய நோய்களுக்கு ரகசியமா வழிவகுக்கும். சூடுபட்டா ரசாயனத்தை கக்கிற இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு முதல்ல ஒரு எண் கார்டு போடுங்க. விஷம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது நமக்கு எதுக்கு? அதுக்கு பதிலாக இயற்கையான கிருமி நாசினியான செம்பு அல்லது வெயிலில் கூட பாதுகாப்பா இருக்க ஸ்டீல் பாட்டிலுக்கு மாறுங்கள். உங்களுக்கு தெரியுமா, மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம மனித ரத்தத்தில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா இல்ல தெரியாம நச்சு கொடுக்குறீங்களா? நம்ம நடராஜா வித்யாலயால எல்லாரும் ஸ்டீல் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணுவீங்களா? அதுக்கு உங்க போன்ல இருக்க டார்ச் லைட் ஆன் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, கேட்குறாங்கல்ல, நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த குள்ளனர் இங்கே தான் இருக்குது. அவங்கள எங்கேயாவது பார்த்தீங்களா? ஒரு டோரா மாதிரியே கேட்குறாங்க. டார்ச் லைட் 1 2 3 4 5 6. ஓகே, 8 பேர் தான் இருக்கீங்களா உள்ள? ஓகே ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணியிருக்கலாம். இவங்க பேசுகிறத கேட்டுட்டு அப்புறம் குடிச்சிருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் இந்த பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறது அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இனிமேல் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்டீல் பாட்டிலுக்கு மாறிக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பராக இருந்துச்சு.